Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max unit exercise 3 6th question. 6th questionல first subdivision பார்க்க போறோம். Reduce the given rational expression to its lowest form. First point என்ன கொடுத்திருக்காங்க? x power 3a minus 8 divided x power 2a plus 2x power a plus 4. x power 3a வை x power a whole power 3 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 8 2 power 3 அப்படின்னு எழுதலாம். divided x power the 2a plus 2x power a plus 4 அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னா a power x power cube minus a power cubeன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ x power cube minus a power cube இந்த மெத்தடில் இருக்கிறனால இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறோம். அதாவது x power cube minus a power cubeக்கு ஃபார்முலா என்ன? x minus a into x squared plus ax plus a squared. ஸோ இது ஃபார்முலா x பவர் கியூப் மைனஸ் a பவர் கியூபுக்கு ஃபார்முலா. வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ x பவர் a. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? 2. ஏவோட வேல்யூ 2. எக்ஸோட வேல்யூ x பவர் a, ஏவோட வேல்யூ 2. இப்போ இதை ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் என்ன இருக்குது? x பவர் a. அப்போ x பவர் a மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன? 2. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ x பவர் a. x பவர் a ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்ன? 2. எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ x பவர் a. அப்போ 2x பவர் a ப்ளஸ் a ஸ்கொயர்டு. a ஸ்கொயர்னு என்னது? 2 ஸ்கொயர்னு அர்த்தம். ஸ்கொயர் டிவைடட், அதாவது எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் ஏ பவர் கியூபுக்கு ஃபார்முலா இது. ஸோ நம்ம இதை போட்டாச்சு. டிவைடட் இதை எழுதிக்க வேண்டாம். எக்ஸ் பவர் 2a இதை எழுதிக்கலாம். டிவைடட் இதை எழுதிக்கணும். கீழே உள்ளதை எழுதிக்கணும். எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2x பவர் a ப்ளஸ் 4. ஸோ எக்ஸ் பவர் ஏவை அப்படியே வச்சுரும். மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் ஏ ஹோல் ஸ்கொயர்டை நம்ம எக்ஸ் பவர் 2a அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் 2x பவர் a ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு என்னது? 4. டிவைடட் எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2x பவர் a ப்ளஸ் 4. இப்போ இது சேம் ஆகுதுனால நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் பவர் a மைனஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் a மைனஸ் 2. ஸோ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 6th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். 10x cube மைனஸ் 25x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 10 டிவைடட் மைனஸ் 4 மைனஸ் 10x ஸ்கொயர்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே காமனாக என்ன இருக்குது? இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 5x ஸ்கொயர்டை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2x மைனஸ் இங்கே 5 காமனாக எடுத்தால் பேலன்ஸ் 5 இருக்கும். அப்போ 5 ப்ளஸ் செகண்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் 2 காமனாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே 2 காமனாக இருக்குது. ஸோ 2வை நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். 2வை காமனாக வெளியில் எடுத்துகிட்டா என்ன வரும்? 2x மைனஸ் 5. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு எக்ஸ் 4x, 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10 டிவைடட். இப்போ அதே மாதிரி இதில் 2 காமனாக இருக்குது. அப்போ மைனஸும் காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 2 ப்ளஸ் 5x ஸ்கொயர்ட். மேலே பாருங்கள் 2x மைனஸ் 5 2x மைனஸ் 5ன்னு
ரெண்டு ப்ராக்கெட்லேயுமே சேம் டேர்ம் இது இருக்கிறதுனால நம்ம ஒரு தடவை அதை எழுதினா போதும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 5x² + 2 அதை ஒரு ப்ராக்கெட்லையும், ரெண்டு 2x - 5க்கு ஒரு 2x - 5 ப்ராக்கெட்டில் எழுதினா போதும். டிவைடட் -2 × 2 + 5x² இப்படி எழுதிக்கிறோம். இப்போ 5x² + 2 இங்கே 5x² + 2 இருக்குது. ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். என்ன இருக்குது, 2x - 5 டிவைடட் -2 இருக்குது. இப்போ இந்த டினாமினேட்டரில் உள்ள மைனஸை நம்ம மேலே எடுத்துகிட்டு போகலாம். மேலே எடுத்துகிட்டு போனோம்னா -2x + 5 மாறும். +5 டிவைடட் 2 தனியாக எழுதலாம். -2x/2ன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். 5/2. ஸோ இந்த 2வையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், -x. ஸோ ஆன்சர் என்ன வரும், -x + 5/2.